எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி தான் வருவார். 2000 மீண்டும் முதலமைச்சராக அரியணையில் ஏறுவார் மாண்பு புரட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். எடப்பாடியார் சார். 2026ன்னு பார்த்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரும், ஏடிஎம்கே தான் வரும். 2026 மக்கள் முடிவு பண்ணது வந்து அண்ணன் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். கண்டிப்பாக அம்மா ஆட்சி தான் 2026. எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம். 2026 கண்டிப்பாக அண்ணன் இபிஎஸ் தான் சிஎம். நமது சின்னம் தலைவர் எம்ஜிஆர் சின்னம், மாண்பு அம்மாவின் சின்னம், தாய்க்குளத்தின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. மக்கள் முடிவு பண்ணது வந்து அண்ணன் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். அவர் எதற்காக வரவேற்கிறாங்கன்னா, அம்மா பல திட்டங்களை அறிவித்தாங்க, மக்கள் நல்லா பயன்பெறணும்னு. அந்த மக்கள் பயன்பெற திட்டம் அனைத்தையும் டிஎம்கேல வந்து முடக்கிட்டாங்க. மீண்டும் வந்து அந்த மக்கள் வந்து பயனடையணும்னா எடப்பாடி அண்ணன் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்தால் தான் அந்த திட்டமும் செயல்படும். இன்னும் பல திட்டங்கள் வந்து மக்கள் பயனடைகிற வகையில் திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு. அதனால் அவர் வந்தால் தான் மக்கள் நல்லா இருப்பாங்க. முதல்ல இந்த கெஞ்சா பழக்கம், இந்த பெண்கள் கற்பழிப்பு இதெல்லாம் வந்து ஒழியணும்னா மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்தால் தான் இது ஒரு முடிவு. கண்டிப்பாக அம்மா ஆட்சி தான் 2026. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான ஆட்சி தான் தமிழகத்தில் ஆட்சி அமையும். மக்கள் வந்து திமுக மேலே கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. 5 வயது குழந்தைகளிலிருந்து 80 வயது மூதாட்டி வரை இன்றைக்கி வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலாக இருந்தது. அம்மானாவே பாதுகாப்பு தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் மகளிர்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அந்த நிலை மாறணும்னா மீண்டும் தமிழகத்தில் அம்மாவுடைய ஆட்சி அமையணும். மக்கள் அதை தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. வருகின்ற மே மாதம் 10ஆம் தேதி தமிழகத்தில் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தலைமையில் கண்டிப்பாக ஆட்சி அமையும். கண்டிப்பாக இந்த முறை வந்து கடந்த முறை ஆட்சியில் இருந்த திமுக அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக மக்களுக்கு செய்யலை. இருந்தாலும் எடப்பாடியார் வந்து அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி வந்து மகத்தான வெற்றி பெறும் என்று நம்புகிறோம் நாங்கள். இதனால ஆல்ரெடி இந்த கூட்டணி வந்து சிறப்பாக இருக்குது. ஆக்சுவலாக அதிமுக, தேமுதிக இவங்க அத்தனை பேரும் இதில் சேர்ந்துருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும்ன்று நாங்கள் நம்புகிறோம். ஆக்சுவலாக இந்த கூட்டணி பார்த்திங்கன்னா பிஜேபி தலைமையில், அதிமுக தலைமையில், பின்ன அமமுக இவங்க எல்லாமே சேர்ந்துருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு வெற்றி கூட்டணியாக அமைப்பாங்க. மறுபடியும் அம்மா தலைமையிலான புரட்சித் தலைவி தலைமையிலான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் வரும்ன்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம். அவர் தான் சிறந்த அமைச்சர், சிறந்த செயல்படுவார். தமிழ்நாட்டில் காப்பாற்றணும்னு சொன்னால் அவரை மாதிரி யாரும் ஒரு முதலமைச்சர் இல்லை. அம்மாவுக்கு அடுத்தது அவர் தான். கண்டிப்பாக அவர் வந்தாருன்னா செழிப்பாக இருக்கும். எல்லாம் திருடு, இந்த கெஞ்சா அடிக்கிறவனுங்க, கொலை பண்ணுறவனுங்க, இப்படியாப்பட்ட கேஸெல்லாம் இருக்கா தமிழ்நாட்டில். பெண்கள் நல்லபடியாக போயிட்டு வருவாங்க. நல்ல சுய உரிமையோடு எல்லாம் இருக்கும். அவருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் சிறப்பாக இருக்கும். 2026 கண்டிப்பாக அண்ணன் இபிஎஸ் தான் சிஎம். எதனால இப்போ நடக்கிற ஆட்சி வந்து என்ன ஆட்சின்னு சொல்லவே தெரில. கஞ்சா ஆட்சி நடக்குதா, இல்லை விடிய ஆட்சி நடக்குதா, இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுத்து மக்களே தவிக்கிற ஆட்சி நடந்துன்னு இருக்குது. அதனால் கண்டிப்பாக அண்ணன் 2026 அண்ணன் இபிஎஸ் தான் முதலமைச்சராக உறுதி. 2026 வருகின்ற சட்டமன்ற 2020 சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 220 சீட்டு வாங்கி மீண்டும் முதலமைச்சராக அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பார். இன்றைக்கி கூட்டணி பேச்சுவார்த்தை இன்றைக்கி சமூகமாக முடிஞ்சது. திமுக நடத்துகிறது டெஸ்ட் மேட்ச்சு, எடப்பாடியார் நடத்துறது ஒன் டே மேட்ச்சு. டாக்டர் வந்தார், முடிச்சார், மேட்ச் முடிஞ்சிச்சு, டிக்ளேர் பண்ணிட்டு போயினே இருக்கிறாரு. அதுதான் எடப்பாடியார். 2026 இதே மாதிரி 2024 இது வெற்றி கனியை பறிப்பார். 2026 மீண்டும் முதலமைச்சராக அரியணையில் ஏறுவார் மாண்பு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள். ஏன் எடப்பாடியார் வர வேண்டும்?
எடப்பாடியார்னா ஒரு சாதாரண ஒரு பாமர விவசாயத்திலேருந்து வந்தவர் அவர். இன்னிருக்கும் ஒரு பச்சை தமிழன் ஒரு ஆட்சி பண்ணணுன்றது தமிழராகிய எங்களுடைய இது. அவர் வந்தால் ஆட்சி நல்ல சிறப்பாக இருக்கும், விவசாயம் செழிக்கும், தொழிற்சாலைகள் பெருகும், பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவார். அவருடைய அனுபவங்கள் எல்லாமே இந்த 4.5 ஆண்டு ஆட்சியில் மக்கள் பார்த்தாங்க. கொரோனா பீரியட்லையும் இது பண்ணாங்க. அதனால் இந்த ஆட்சி மக்கள் மீண்டும் விரும்பி கேட்கிறார்கள். 2026 மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள். எடப்பாடியார் சார். எடப்பாடியார் வந்து 4.5 வருஷம் வந்து இந்த கொரோனா சமயத்தில் வந்து நிறைய மக்களை வந்து காப்பாற்றினார். மாணவர்களுக்கு வந்து ஆல் பாஸ் போட்டார் சார். எல்லா மாணவர்களும் வந்து படிக்கணும்னு போட்டார். அதுக்கப்புறம் அந்த 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து ஏறத்தாழ 3328 பசங்க இன்றைக்கி வந்து MPPS படிக்கிறாங்க. அரசு பள்ளியில் படித்தவங்க, அரசு உதவி பெற்ற காலேஜில் படித்த பிள்ளைகள் வந்து 3328 பேர் MPPS படிக்கிறாங்க. இந்த சாதனையை வந்து இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் இதுவரையும் செய்யலை. எடப்பாடியார் செஞ்சுருக்கிறாரு. அதனால் எடப்பாடியார் தான் வந்து 2026 மே மாதம் 7ஆம் தேதி அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்குவார் சார். 2026ன்னு பார்த்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரும், ADMK தான் வரும். மகா கூட்டணி. 2வது திமுக வந்து ரொம்ப வந்து அவங்க சொன்ன அந்த 5 வருஷம் வந்து திட்டங்களை வந்து எதுவும் நிறைவேற்றலை. திமுகவில் வந்து இன்றைக்கி வந்து எல்லாம் கலாச்சாரமே மாறி போச்சு. இளைஞருங்க கெட்டு போயிட்டாங்க. போதை ஊசி, மாத்திரை, பெண்கள் கற்பழிப்பு, எவ்வளோ அராஜகம் நடக்குது. இதனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப சிந்திப்பாங்க. ஏன்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட எடப்பாடியார் தலைமையில் வந்து கூட்டணி வந்து நல்லபடியாக இருக்குது. அதனால் வந்து அதிமுக கண்டிப்பாக இந்த 2020 வெற்றி பெறும். ஏன்னா மகளிருக்கு வந்து எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு இந்த கவர்மெண்ட்டு, DMK கவர்மெண்ட்டு எப்படி அடுத்தது ஆட்சி வரும்? அடுத்தது ஆட்சி வர வாய்ப்பே இல்லை. 2வது தாவேக்கா விஜய்ன்றார். விஜய் வந்து களத்திலே இறங்கலை. விஜய்க்கு வந்து ஒன்றும் தெரியாது. LKG படிச்சுன்னுக்கிறார். இன்னமும் அவர் ஒரு காலேஜில் போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணால் தான் அதோட வேல்யூ தெரியும். அதுமாரி ஒரு அரசியல்ன்றது ஒரு பெரிய ஒரு கடல். இதில் வந்து அவர் அரசியலே தெரியாத வந்து நான் தான் சிஎம் ஆகிடுன்றதெல்லாம் வந்து நான் ஒரு இதுவே இல்லை. அவர் பேசுகிற ஒரு லாஜிக்கே இல்லை. இது 23ஆம் புலிகேசில் வடிவேலுக்கு இருக்கிற காது மாரி அவருக்கு அந்த பேச்சு பேசினுக்கிறாரு. வருகின்ற தேர்தலில் வந்து 3 முனை போட்டியாக தான் இருக்குமா, இல்லை 4 முனை போட்டியாக? மும்முனை போட்டிங்களாக தான் 4 முனை போட்டியாக இருந்தாலும் மக்கள் தீர்ப்பு தான் முன்னாடியே சொன்ன மக்கள் தீர்ப்பே மகேசன் அதிமுக கூட்டணி பலமாக வெற்றி போடும். எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமையும். மக்களுக்கு பாதுகாப்பானது ஒரு கட்சி இது அதிமுக. கட்சிக்காரங்களே எதனா சொன்னால் மக்களுக்கு தான் பாதுகாப்பு. 2வது தான் கட்சிக்காரங்க. அதுமாரி ஒரு ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி. அம்மா வழி நடத்தின இரும்பு மங்கன்னு பேர் எடுத்தவங்க அம்மா. அதனால் இரும்புக்காரன் கரங்கொண்டு ஒடுக்குவாங்க. அதனால் திமுகவில் அப்படி இல்லை. ஏன்னா எல்லாமே அவுத்து விட்டுது. திமுகவில் பாருங்கள், இன்றைக்கி வந்து மக்களால் வந்து என்ன செய்கிறாங்க நலத்திட்டம் ஒன்றுமே இல்லையே. மக்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி இளைஞருங்க கெட்டு போகிறாங்க. எல்லா இடத்துலையும் போதை மாத்திரை. விடிய காலையில் போனால் சரக்கு விற்கிறாங்க. விடிய காலையில் வேணால் எதனா வந்து தட்டி கேட்டாலும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உடனே போலீஸ் வந்து பொழி வைக்க போடுறாங்க. இதில் வந்து நடக்குது. மக்கள் பாரு இன்றைக்கி கூட வேர்களை விற்கிறார். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இருக்கிறார். ₹1 வருமானம் இல்லை. நீ வீட்டு வாடகை ஏறிச்சு, மெட்ரோ வாட்டர் வாடகை வச்சு, வரி ஏறிச்சு, எல்லா விலைவாசியும் உயர்வு. இது காரணம் என்ன? அரசாங்கம். திமுகன்ற ஒரு அரசாங்கத்தால் தான். இது அதிமுக மீண்டும் ஆட்சி மாற்றம் வரணும்னு மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஆட்சி மாற்றம் வரணும், நம்ம வந்து நிம்மதியாக இருக்கணும். நம்ம இப்போ குழந்தைங்க பசங்க படிப்பு எல்லாமே ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லா நிம்மதியாக இருக்கும். அதனால தான் அதிமுக எதிர்பார்க்குறாங்க மக்கள். அஇஅதிமுக வந்து இப்போ கூட்டணி பலம் நல்லா பலமாக இருக்குது. பிஜேபி, அன்புமணி ராமதாஸ், பாமக எல்லாருமே நல்லா பலமாக இருக்குது. அண்ணன் டிடிவி எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. கூட்டணி எல்லாம் பலமாக இருக்குது. அதனால் வந்து தென் மாவட்டங்களில் சென்னை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே வச்சுன்னு வருவோம். ADMK கண்டிப்பாக கேள்விக்கும். ஏதாவது சொன்ன உங்களுக்கு மக்கள் திருப்பி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மெயினாக லேடிஸ் எதிர்பார்க்குறாங்க. மாற்றங்கள் வரணும். அதிமுக ஆட்சி, அம்மாவோட ஆட்சி மீண்டும் வரணும். அதான் அண்ணன் வந்து எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் அந்த கட்சி வளரணும். ஆட்சி வந்து தலைமை ஏற்று அவர் முதலமைச்சர் ஆகணும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. 2026 யாருன்னா சிஎம் ஆவார்? இதை பற்றி கேட்குறீங்களா? எடப்பாடி தான் வருவார். ஆமாம், எடப்பாடி. எதனால் எதிர்பார்க்குறீங்க? அவர் ஏற்கனவே இருந்தார் முதலமைச்சரா. மக்களுக்கு நல்லதாக பண்ணார். 2026 அவர் வந்தால் தான் நல்லா இருக்கும். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நன்றி. தேங்க்யூ. 2026 யாருன்னா? எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி தான். அதனாலனா அவர் வந்து 2019, 20 அந்த கொரோனா டைமில் நல்லா பண்ணியிருக்காருங்க. அந்த அளவுக்கு ஸ்டாலின் இந்த அளவுக்கு இல்லைங்க. நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. 2026 சிஎம் வருவான்னு எதிர்பார்க்கோம். நன்றி.